வழக்காடு மன்றம் புகார் அளிப்பவர் அரோரா, குற்றம் சாட்டப்பட்டவர் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸில் கமருதீன் வக்கீலா வராரு. அது எப்படி அலோவ் பண்ணார் பிக் பாஸ்னே தெரியல. கேஸில் சம்மந்தப்பட்டவர் கமருதீன். எப்படி ஒரு வக்கீல் ஆஜராகலாம் அப்படின்னு பிக் பாஸ் ஒத்துக்கினார்னு தெரியல. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரோரா போட்ட கேஸ் பார்வதி மேலே என்னன்னாக்கா, கமருதீன் பார்வதியை லவ் பண்றேன்னு எந்த இடத்துலையும் தெளிவா சொல்லலை அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. இந்த கேஸ் டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்னு நம்ம அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜட்ஜா யார் உக்காந்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்களா? 2 பேர் எதிரும் புதிருமானவங்க. ஒரு பக்கம் கனி, ஒரு பக்கம் சாண்ட்ரா. இவங்க 2 பேருக்குள்ள ஒத்து போய் எப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போறாங்கன்றதே ஒரு ஆவலா இருக்கு. கேஸ் ஜெயிக்குதோ இல்லையோ, இவங்க 2 பேருனுடைய தீர்ப்பு என்ன, இவங்க 2 பேர் ஆர்குமெண்ட் பண்ணும்போது, இவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது எந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க, இவங்க 2 பேருமே சண்டை போடாம ரிலாக்ஸா பண்றாங்களா, 2 பேருக்குமே ஒரு விரோத தன்மை போயிட்டு இருக்கு. அதை மீறி இவங்க கேஸை எப்படி எடுத்துட்டு போறாங்கன்றது பார்க்கலாம். வெளியில அனுப்பிடணும்னு விக்கல் விக்ரம் இந்த கேஸ் ஆர்குமெண்ட் பண்ணும்போது அரோரா எப்படின்னா இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது 100% உண்மை. பார்வதிக்கு அரோரா இவ்வளவு நாள் சர்வே ஆனதே பிடிக்கல. இவெல்லாம் எப்படா இவ்வளவு நாள் சர்வே ஆனாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையும் புலம்பி இருக்காங்க. ஏன் கமருதீன் கிட்ட கூட இதை சொல்லியிருக்காங்க. டேய், இந்த வாரம் சேவ் ஆயிட்டாடா, அடுத்த வாரமும் இருப்பாடா அப்படின்னு கமருதீன் சொல்லியிருக்கிறாங்க. ஹவுஸ்மேட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் புலம்பி இருக்காங்க. இவங்களாம் எப்படி இந்த வீட்டுல சர்வே ஆனாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு அரோரா மேல சமக்கம் இருக்கு. அதை விக்கல் விக்ரம் கரெக்டா பாயிண்ட் பண்ணி சொல்றாப்ல. கமருதீன் ஒரு கேள்வி கேட்கிறாரு பாருங்க, சூப்பர் கேள்விங்க. அது என்ன கேள்வி பாத்தீங்களா? பாரு அரோரா பத்தி அவதூறு பார்க்கலாங்களா? கமருதீனுக்கே இது தெரியும். பார்வதி எவ்வளவு இடத்துல, எந்தெந்த இடத்துல யார் யாருக்கிட்ட அரோராவை பத்தி தப்பா பேசியிருக்காங்கன்ட்டு. அதுவும் வினோத் கிட்ட போயிட்டு புலம்பாம இருந்திருப்பாங்களா? அதுக்கு வினோத் உண்மையா சொல்றாரா இல்ல பொய் சொல்றாரான்னு பொறுத்து தான் பார்க்கணும். வினோத் சொல்றதும் கரெக்ட் தான். ஒருத்தர்கிட்ட பிரச்சனை இருந்தால் அதை கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கணும். அதையும் பார்வதி பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஆதிரை பார்வதி கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, இந்த முக்கோண காதலுக்கு ஒரு முடிவு கட்ட அப்படின்னு பார்வதி கிட்ட சொல்லும்போது பார்வதி அரோராவுக்கு கூட்டுன்னு போயிட்டு அந்த கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசுவாங்க. அந்த வேலைலாம் பண்ணியிருக்காங்க பார்வதி. பார்வதிக்கு அரோரா பார்த்துலாம் பயம் கிடையாது. ஆனால் கமருதீன் பார்த்தா பயம். ஏன்னாக்கா எந்த நேரத்தில் அரோரா கிட்ட போயிடுவான், நம்மளை விட்டுட்டு போயிடுவான். நேற்று கூட பாருங்க, அந்த பனிஷ்மெண்ட்டு எடுத்துக்கலாம்டா, நம்ம 2 பேர் செஞ்சிடலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி தான் கமருதீனை நோண்டிட்டு இருப்பாங்க. நம்ம எடுத்துக்கலாம் இந்த பனிஷ்மெண்ட்டு, வாடா நம்ம பேசணும்டா, என்கிட்ட பேசாம நீ இருப்பியாடா அப்படின்ற மாதிரிலாம் பேசி கமருதீனை சம்மதிக்க வச்சாங்க. கமருதீனுக்கு இந்த பனிஷ்மெண்ட் எடுக்கிறதுல ஒரு துளி கூட சந்தோஷம் கிடையாது. அவருக்கு இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணுமா, நம்மளை போட்டு பிழிஞ்சு எடுத்துடுவாங்க அப்படின்னு கமருதீனுடைய யோசனை. ஆனால் பார்வதிக்கு உங்ககிட்ட என்னால் பேசாமல் இருக்க முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பனிஷ்மெண்ட்டை ஏற்றுக்க வச்சுக்குவாங்க. பார்வதி அரோரா பார்த்துலாம் பயப்படல, ஆனால் கமருதீன் பார்த்து பயப்படுறாங்க. ஏன்னா நம்மளை கையை விட்டு போயிடுவானோ, நம்ம பேசாமல் விட்டாக்கா நீ பாட்டுன்னு அவகிட்ட போயிடுவ அப்படின்ற ஒரு பயம் வேணா இருக்கு. பின்னாடி பேசுறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா பார்வதி தான். அரோரா பத்தி எல்லார்கிட்டையும் பேசியிருக்காங்க. ஆனா அரோரா ரொம்ப உஷாரா இந்த பிரச்சனைய நல்ல பக்காவா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சனையை யார்கிட்ட மட்டும் பேசணுமோ அவங்க கிட்ட மட்டும் பேசியிருப்பாங்க அரோரா. அதாவது கமருதீன் கிட்ட, சில பேர்கிட்ட மட்டும் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்வதியை பத்தி தப்பாவும் பேசுனது கிடையாது. பார்வதி பொது இடத்துல பேசினாங்கன்னாக்கா அரோரா ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸ்ல யார் ஜெயிப்பாங்க நீ நினைக்கிறீங்க மக்களே? அரோராவா பார்வதியா? நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.